அந்த அயோத்தியாபுரியிலே தந்தையை போலவே அரசு பரிகாரத்தை செய்து வருகின்றார். ஆறில் ஒரு கடமை வாங்கி அசையாத மணியும் ஆணு நீதி தவறா ஹரிராமச்சந்திரர் ராமன் ஒரு வேலி நாட்டு மக்கள் ஒரு பயிறு போல ராமபூமான் வாழ்ந்து வரும் நாளை அயோத்தி மாம்பட்டனுக்கு ஹரிராமபூமானுக்கு ஏழரையும் கோபுரம் எதிரே ஒரு மண்டபம் சூழரையும் அங்கனமோ சுத்தி கட்டும் மாளிகையா மண்டபம் மடப்பொலி காவலர்கள் களஞ்சிய பொந்தரவி ஆனை கட்டும் சாவடி அசைந்திருக்க மண்டபம் குதிரை கட்டும் தாவளமார சாவடி 1000 மந்திரி ஹரிராமபூமானுக்கு 64 மந்திரியா அச்சு உள்ள இந்த நல்ல இருந்தரசு செய்துவா ராமச்சந்திர பூமான் அயோத்தியாபுரியிலே அயோத்தி மக்கள் பயிராக ராமனே ஒரு வேலியாக ஆறில் ஒரு கடமை வாங்கி அசையாத மணியும் கட்டி அணு நீதி தவறாமல் அரசு பரிகாரத்தை செய்தார் ராமபூமான். அப்படி அரசு பரிகாரம் செய்து வரக்கூடிய நாளையிலே சீதாதேவியை மனமுடித்த ஸ்ரீராமன் 1000 மந்திரி 64 தலையாரிமார்கள் அப்படி 64 தலையாரிமார்களோடு சேனாதி படைகளோடு ராமன் வாழ்ந்து வரும் நாளையிலே தன்னுடைய தலையாரிமார்களை எல்லாம் அழைத்து, ஐயா தலையாரிமார்களே, இன்று நீங்கள் நகர் சோதனைக்கு சென்று வர வேண்டும். நகர் சோதனை செல்லும் பொழுது நாட்டில் நன்மை நடந்தாலும் தீமை நடந்தாலும் அதை நீங்கள் என்கிட்ட தான் வந்து சொல்லணும். என்னை மீறி தண்டனை கொடுத்தீர்களே, ஆனால் உங்களுக்கு ராம துரோகம் பிடிக்கும் என்று ராமன் சொல்லி வழி அனுப்பினார். தலையாரிமார்கள் எல்லாம் நகர் சோதனைக்கு புறப்பட்டு வருகிறார்கள். அப்படி அயோத்தியாபுரியிலே வடகிழக்கு திசையாகிய ஈசானிய மூலையில ரோமாபுரி பட்டணம். அதுக்கு பேரு ராமாபுரி தான். ராமன் பேர தலையில அடிச்சு கூப்பிட கூடாதுன்னு ரோமாபுரி என்று அழைப்பார்கள். ரோமாபுரி பட்டணத்தில் ரோமாபுரி பட்டணத்தில் கட்டத்தரு 1000 நெட்டத்தரு 1000 பிள்ளை தரு 1000 வன்னியர் தரு 1000 அதிலே வண்ணார் தரு அப்படி 5000 தருவதிலே வண்ணார் குல தருவதுதான் மாடவண்ணார் என்பவரும் மாடி பிள்ளை பெண்ணவளும் மன்னவனும் தேவியுமா மாடவண்ணார் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வாரா மாடவண்ணார் மாடிப்புள்ள ஆண்டு வாரா. அப்படி வண்ணார் தெருவிலே மாடவண்ணாரும் மாடிப்பிள்ளையும்
மாடிப்பிள்ளையும் மன்னவனும் தேவியுமாகவே வாழ்ந்து வருகிறார்கள். ஆமா, கொண்டவனும் தேவியும் குணமுடனே வாழ்ந்து வருகின்றார். சரி, எள்ளுக்கு எண்ணெய் போலும் இணைப்பிரியா தோழர் போலும் பூவும் ஆறுமாக ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையாகவே வாழ்ந்து வருகிறார்கள். அப்படி வாழ்ந்து வரக்கூடிய நாளையிலே மாடவண்ணாருக்கும் மாடிப்பிள்ளைக்கும் அழுக்கெடுக்க ஆட்கள், அழுக்கெடுக்க 1000 பேர், துணி துவைக்க 1000 பேர், வெள்ளை கொடுக்க 1000 பேர், வெள்ளை எடுக்க 1000 பேர், ஒவ்வொரு மண்ணெடுக்க 1000 பேர்கள். இப்பேற்பட்ட பவுசோடு மாடவண்ணாரும் மாடிப்பிள்ளை என்ன பண்ணிட்டு வருவாங்க? எவனா அழுத்து எடுத்து செலவு செய்து கொடுக்கணும் பத்தியலா களிமண் 5000 ஏவல் ஆட்களோட அந்த மாடவண்ணாரும் மாடிப்பிள்ளையும் வாழ்ந்து வருகிறார்கள். அப்படி வாழ்ந்து வரும் நாளையிலே செக்களவு பொண்ணு இருந்தாலும் செதுக்கி உண்ண காணாது. சரி, அரையளவே பொண்ணு இருந்தாலும் அள்ளி உண்ண காணாது. எத்தனை பொண்ணு இருந்துட்டாலும் இருந்து உண்ண காணாது. நம்மகிட்ட 10 ரூபா இருந்தா நம்ம வார வரத்து மண்ட கணமும் மண்ட கேனமும் நிகர் இல்லாம மனுஷனை மதிக்காம நம்ம என்ன வரத்து வாரோம். ஆனா மாடவண்ணார் மாடிப்பிள்ளை எத்தனை பொண்ணு இருந்தாலும் இருந்து உண்ண காணாது என்று செய்யும் தொழிலை தெய்வமாக நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட மாடவண்ணார் மாடிப்பிள்ளைக்கு அந்த ரோமாபுரி பட்டணத்திலே ஒத்தைக்கு ஒரு மகன், தாய்க்கு தலைமகன், தவமருந்து பிறந்த பிள்ளை. யாரு? ரஜகர் குலத்திற்கு முத்து போல் பெற்றெடுத்தவன் ரஜகமுத்து. அந்த ரஜகமுத்தானவனை மாடவண்ணார் மாடிப்பிள்ளை மாடவண்ணார் மணவனும் தேவையும் மகனைய வளர்ப்பார் கரையதில விட்டமானோ கண்டை கால் நோகும் பூமியில விட்டோம் பொற்பாத நோகும் தோளிலே தொட்டில் தொடையதில நடைவரக்கு மாரோடு தொட்டில் கட்டி அடியதில மகனைய வளர்ப்பார்கள் வளர்த்து வரும் முதுகமுத்து பாலன். நாலு ஒரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமுமாக ரஜகமுத்தானவனை சீரும் சிறப்புமாக வளர்த்து வரும் காலத்திலே ரஜகமுத்து வண்ணார் குல தெரு வம்சத்திலே பிறந்தாலும் ஆளிலே அழகே அழகிலே மன்மத சிக்க சிகப்பழகன் செந்து ஊற பொட்டழகன் வங்கி தலையழகன் வாடாமல்லி நிறமழகன் அந்த ரஜகமுத்து பாலகனும் 21 வயதுமாச்சு இளவட்ட பிராயமான 21 வயதாதில மாடிப்பிள்ளை என்னோதாள என் நம்ம மகன் கண்மணிக்கு கல்யாணம் முடிக்கணுமே, கண்குளிர பார்க்கணுமே, திருமணத்தை முடிக்கணுமே திருப்பூட்டி பார்க்க வேணும், திருப்பூட்டி பார்க்க வேணும். அப்படி மாடவண்ணாரும் மாடிப்பிள்ளையும் ரஜகமுத்தை கண்டார்கள். மகனுக்கு வயதோ 21 ஆச்சு. ஆளிலே அழகே அழகிலே மன்மதனாக இருக்கான். அவன் பார்த்தா மாடிப்பிள்ளை, சுவாமி நம்ம மக ரஜகமுத்துக்கு வயசு 21 ஆச்சு.
ஆளிலே அழகன் அழகிலே மன்மதனா இருக்கான். இருக்கா நம்ம மகனுக்கு காலகாலத்துல கல்யாணம் முடிக்கணும், நம்ம கண்குளிர பார்க்கணும். பார்க்கணுமா? திருமணம் முடிக்கணும், திருப்பூட்டணும், அதுக்கு பெண்ணும் பார்க்கணும். எங்க போய் பார்க்க? பெண்ணு எங்க பார்க்கலாம்? இங்க பார்க்கலாம். ஏடா எஜகமதுக்கு பெண்ணு பார்க்க போனேன், எங்க பார்க்கலாம்? அப்படியா? ஓ சொந்த வந்த வீட்டுல போயா? அதான் எந்த வீட்டுல போய் பார்க்க? அப்படியா? அடுத்தவ வந்தானா ஆசாபாசம் இருக்காது. 10 நாளைக்கு நான் கீழே படுத்தோம்னாலும் என் தலையை தூக்கி தண்ணி கொடுக்கணும் பத்தியலா. அதனால எங்க அண்ணன் மகா இருக்காளே மகிழம்பூ. ஓ மகிழம்பூவா? என் மகனுக்குனே பிறந்தவா. மகிழம்பூவா? எல்லா மாமியாலும் அப்படித்தான் நினைக்க. அண்ணன் தம்பி புள்ள வந்ததுன்னா நம்மள பாப்பா எடுப்பா, கஞ்சியை ஊத்துவா, தண்ணி கொடுப்பா. அடுத்த பிள்ளை வந்ததுனா தான் பாசத்தோட பயந்தாவது ஒரு பழைய நீத்தனியாவது கொடுப்பா. பழைய கஞ்சி தனிமா அண்ணன் தம்பி பிள்ளை மாமியால பார்த்த காலமெல்லாம் அந்த காலங்கள் மாறிடுச்சு. இப்ப அண்ணன் தம்பி மக வந்தானா அதிகாரத்துல மாமியா தலையில கல்ல தூக்கி போட்டுருவா. ஆமா ஐயா, அப்ப கூட பிறந்த அத்தை தானே, எனக்கு இல்லாத உரிமை என்ன? அப்படி கல்ல தூக்கி மண்டையில போட்டுருவா. ஆமா, அவளை அறுப்பேன் அவிப்பேன் தும்பேன் அப்படின்னு சொல்லுவா நாட்டுல. அது ஏன் சௌரியம் இல்லையா? ஆமா. அதனால இந்த மாடி பிள்ளையும் என்னுடைய அண்ணன் மகா மகிழம்புவா இருக்காள. பெண்ணு காணா பெண்ணழகி, பெண்ணு காணா பெண்ணழகி, பேடை கொண்ட மயிலழகி, கண்ணு காணா கண்ணழகி, காது மூக்கு வடிவழகி, 16 வயதாகி பக்குவதி பெண்ணா பூத்து நிறைந்திருந்தா, பூத்து நிறைந்திருந்தா புஷ்பவதி பெண்ணுமா. ஐயா அந்த நல்ல மகிழம்பூவ பின்பார்க்க வேணும் என்று ஆடி பிள்ளை சொன்ன போது அப்படியே ஆட்டும் என்று பன்னார் குல மக்கள் எல்லாம் பன்னார் குல வழக்கப்படி, பன்னார் குல வழக்கப்படி பெண் கேட்க வேணும் என்று மகிழம்புவ பெண்ண வேளை பெண்ணதுவும் கேப்பார், பெண்ணதுவும் பரிசமது போடுவார்கள். கூட்டம் நாட்டம் வண்ணார்குல மக்கள் எல்லாம் சேர்ந்து போவாங்கல்ல, ஒருத்தர் போகாம இருக்க மாட்டாங்க. மேல வீட்டுக்காரன் எங்க வீட்டுக்காரன் எல்லாரும் சேர்ந்து போவாங்க. போவாட்ட குறை பேசுவாங்களா? கூட்டம் நாட்டம் போனோம். அப்படி மகிழம்புவாளை பெண்ணும் கேட்டார்கள், பரிசம் போட்டார்கள். ஆமா, கல்யாணமும் சிறப்பாக நடந்தது. சரி. ரஜகமுத்தும் மகிழம்பூவும் கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள் வரைக்கும் ஊரா சாப்பாடு. விருந்து சாப்பாடு. சொந்த பந்தங்கள்லாம் அவங்கள விருந்துக்கு கூட்டு போய் சாப்பாடு கொடுக்காங்க. ஆமா, விருந்துக்கு கூட்டு போய் சாப்பாடு கொடுத்தாலும் என்ன சாப்பாடு? விருந்துக்கு போகக்கூடிய இடத்துக்கு பூரா ஆட்டுக்கறியும் சோறும் தான். நம்மள மாதிரி கத்திரிக்காய் வளர்க்கப்படுங்க. நம்ம வயிறு நிறைய சாப்பிடுறதுக்கே கொலை எறியாம கடை இருக்குன்னு. ஆமா ஆமா, கத்திரிக்காய் வளர்க்க யாரு சாப்பிடுவா? கூட ஒரு வகை கறி வச்சாச்சுன்னா கொலை எறியுதே. ஆமா, அவங்க அப்படி இல்லை. பன்னார்குல மக்கள் எல்லாம் விருந்துக்கு நம்மளை கூட்டு போனாங்கன்னு வைங்க, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வீட்டில் ஆட்டுக்கறி சோறு இல்லாமல் அவங்க விருந்து வைக்க மாட்டாங்க. அப்படி ஆட்டுக்கறி சோறு வச்சு கொடுக்கலன்னு வைங்களேன், அடுத்த வருஷம் நம்ம அதே மாதிரி கூட்டத்தில் நின்னோம்னா நம்மளை வச சொல்லி பேசுவாங்க. என் பிள்ளைய அவன் வீட்டுக்கு கூட்டு போனியே, ஒரு துண்டு கறிக்கு விதி இருந்துச்சா உனக்குமாங்க. அதனால 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் ஆச்சு மகிழம்பு விருந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு வராங்க. அப்போ மாடிப்பிள்ளை பார்த்தா நம்ம மகன் இது வரைக்கும் சொந்த வேலை என்னன்னு தெரியாது. நம்மளுக்கு எத்தனை பொண்ணு இருந்தாலும் இருந்து உண்ண காணாது. அப்ப இந்த சொந்த வேலையை பார்க்கணும்னா ஒன்னா இருந்தாமனா இவன் ஒரு நாள் வேலைக்கு போக மாட்டான். அதனால மகனையும் மருமகளையும் தனி கொடுத்தனும் போக சொல்லணும் என்று மாடி பிள்ளையானவா
ஐயா மகளே மருமகளே மகிழம்புவ ஏ மகளம் பூவ நீங்க 2 பேரும் ஒன்னா இருந்தீங்கன்னா உன் வீட்டுக்காரன் ஒரு நாள் வேலைக்கு போக மாட்டான். அதனால நீங்க தனி குடுத்தனம் போங்க. தனி குடுத்தனம் போயிருங்க. மகிழம்பு தனி குடுத்தனம் போங்கன்னு சொன்ன உடனே கண்ணீரை வடிக்க அழுவுதா எத்த கல்யாணமாகி கொஞ்ச நாள் தானே ஆச்சு. எனக்கு வேலை நான் எதுவும் தப்பு தவறா உங்களை பேசினேனா அப்படின்னு அழுவுதா குத்தம் குறை எதுவும் சொன்னேனா சொன்னா என்ன ஏன் நீங்க வேற போய் சொல்லுதீங்க. ஆமா உங்களை விட்டு நான் ஒரு நாளும் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னா பத்தியலா. இப்ப உள்ள மருமவா என்ன பொண்ணும் பார்த்து பேசி முடிச்சு பரிசம் போட்டாச்சுன்னா மாப்பிள்ளைக்காரன் செல்போன் வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஆமா 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 அந்த செல்போன்ல மாப்பிள்ளைக்கு மெசேஜ் அனுப்பிடுவா உங்க அம்மா வேற போ சொல்லுங்க. நம்ம கல்யாணம் முடிஞ்ச ஒரு வாரத்துக்குள்ள வேற பேரணும். கல்யாணம் முடிஞ்ச மறுநாளே உங்க அம்மா வேற பேரணும். நான் கொண்டு வந்த அரிசி பெட்டியோட நம்ம இருந்துக்கிடணும் அப்படின்னு சொல்லுவாள. ஆமா அப்படி சம்மதம்னா உங்களுக்கு கழுத்தை கொடுக்க. கழுத்து நீட்ட மாட்டா. இல்லன்னா கழுத்துல கைத போட்டுருவேன். இல்லன்னா கழுத்துல அப்படி சம்மதிச்சேன்னா நான் கழுத்தை உங்களுக்கு நீட்டுதேன். ஆமா இல்லன்னா கழுத்தை கயத்துல நீட்டிடுவேன். வருத்தப்படக்கூடாது. ஆமா ஆமா பயந்து போய் அவரும் சம்மதிச்சு எக்ரிமெண்ட் எழுதி கொடுத்துருவார்ல. ஆமா உன் சொல்லுபடியே நான் கேட்டுக்கிட்டுதான் பாருலையா. ஆனா மகிழம்புவா பாருங்க எங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு அழுவுதா. நீங்க வேற போய் சொல்லுதீங்களே உங்க மகன் வேலைக்கு போனது கிடையாது. ஆமா ஏ மகிழம்பு நீ கவலைப்படாத. ஆமா நம்ம ரோமாபுரியிலே ஆமா வெள்ளாளர் வீதியில 1000 வீடு இருக்கு. நம்ம தெருவுல 1000 வீடு இருக்கு. 1 2 இருக்கு. இந்த 1000 வீட்லயும் ஆமா பேர்வாதிய நீ குடி பாத்துக்கோயேன்னா. ஆமா மகிழம்புவானவளை சொல்ல அத்தை நாங்க எங்க போய் இருப்போம். அங்க எங்க போய் வேற இருக்கா. நம்ம வீட்லயே நீங்க தனி குடுத்தனம் போங்க. நமக்கு வீடு இல்லையா வாசல் இல்லையா. தெருவிட்டு தெருவா போறியா மேல விடும் கீழே விடும் தானே. ஒரு 8 உங்களை பாத்துக்கிறேன் எடுத்துக்கிட்டேன். நான் அத்தை பாத்துக்கிடுவேன். ஆமா உடனே மகிழம்புவும் ரிஜகமுத்தும் சரி தனி குடித்தனம் வருகின்றார்கள். ஆமா ரிஜகமுத்துக்கு மேலெல்லாம் அக்கினியா இருக்கு. விளாட சொல்லால வேலைக்கு போனமே வேற இருந்தா ஆமா உழைக்கணுமே பிசானு சாப்பிட்டு உறங்கலாம்னு நினைச்சோமே நம்மள வேலை பார்க்க வச்சுட்டாங்களே. வேற போனா வேலைக்கு போகணும்ல. பிசானு 3 நேரமா ஆத்தா சோறு கொடுத்தா சாப்பிட்டு உரைங்கலாம். பாடுங்க ஆமா அவ ரஜகமுத்துக்கு மனசு கஷ்டப்படுது. ஆமா அப்படி மகிழம்பூவும் ரஜகமுத்தும் இருவேரும் தனி குடுத்தன வந்தார்கள். ஆமா அன்று முதல் கணவன் மனைவி இருவேர்களுமாக வாழ்ந்து வரும் பொழுது அன்னைக்கு பார்க்க ரஜகமுத்துடைய சொக்காரன் ஜோக்காரங்கள்லாம் அவங்க மனைவிகளை எல்லாம் அழைத்து கொண்டு பொதி போட்டு பஞ்ச கல்யாணிகளை பொதி போட்டு அவங்க வெயில் வரங்குள்ள அதிகாலையில 3 மணிக்கு ஆத்துல போய் செலவு போவாங்க. ஆத்து துறையில போய் காரத்தை முறுக்கி புழிஞ்சு 4 அடி அடிச்சு காய போட்டு வந்துருவாங்க. செலவு பண்ணணும்ல. இதை பார்த்தா ரிஜகமுத்து ஆமா நம்ம சொந்தக்காரமெல்லாம் போறாங்களே நம்ம போகாம இருந்தா நம்மள கேவலமா பேசுவாங்க. அதனால அம்மா மகிழம்பூவ கட்டுச்சோற கட்டடியோ கண்மணிய மகிழம்பூவ சலவ செய்ய போனோம் அம்மா ரஜகமுத்து சொன்ன போதே அந்த மகிழம்பூ பெண்ண வேளும் அவன் மணவாளன் இடமதிலே சாமி மன்னவர ஏ எஜமான ரஜகிளிய ஐயா நீங்க வேலைக்கா போறிய ஆத்துக்கு துறையில போயிருங்க வெளுக்கா போறியா முத நீங்க செலவு பண்ண போறீங்களே சாப்பாடு நம்ம வீட்டுல நேத்து பொங்குன பழைய சோறு இருக்கு. பழைய சோறு தண்ணி ஊத்தி போட்டிருக்க. பகலெல்லாம் பச்சை தண்ணிக்குள்ளே நிப்பிய உங்களுக்கு ஒத்துக்கிடாது. அதனால நீங்க போங்க
வாங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சுக்கிரவார விரதம். ஆமா. வெள்ளாளர் வீட்டு தெருவெல்லாம் அத்தை எனக்கு குடிபாக்க சொல்லி ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. ஆமா ஆமா ஆமா. வெளுத்த வெள்ளைய தேய்ச்சி மடிச்சு வச்சிருக்கேன். பொட்டனம் போட்டு வச்சிருக்கு. ஆமா ஆமா. நான் வெளுத்த வெள்ளைய கொடுத்துட்டு வெள்ளாளர் வீதியிலே விரத சாதத்தை வாங்கி ஆமா நான் நேர 12 மணிக்கு நான் வந்துருதேன் சோறு கொண்டுகிட்டு. ஆத்து துறைக்கு நான் கொண்டு வந்துருக்கேன் ஐயா. நீங்க போங்கன்னு கணவனை வழி அனுப்பினா அந்த மகிழம்பு பெண் கொடியா மகிழம்பு மனசுல நினைக்க வெள்ளாளர் வீட்டு தெருவு நம்ம அப்பா வீட்டு தெருவு. ஆமா. நம்ம ஒரு மாதிரி பாலும் பரட்டையுமா போனோம்னா நம்மள பார்த்தவங்க என்ன புது பொண்ணு நல்ல ஒரு குழந்தைக்கு தாயாவங்குள்ள இப்படி வந்திருக்கான்னு கேட்பாங்க. அதனால நம்ம கொஞ்சம் அலங்காரம் போவோமே என்று மகிழம்புவானவா பொட்டுட்டு எம்மை எழுதி உருவங்களும் தீட்டி அவ சம்மங்கிரி என்னை தேய்த்து தலைவாரி பூச்சூடி ஆறுஜாத மலரணிந்து சுப்புக்குள்ள அடைத்து வைத்த சேலவர்ண பட்டுடுத்தி குழலுக்குள்ளே அடைத்து வைத்த கோலவர்ண பட்டுடுத்தி தன்னழகு காணாதென்று அவ தங்க நகை தான் பூட்டி எழுத்த வெள்ள தோளில் போட்டா அன்னப்பெட்டி கையில் எடுத்தா வெள்ளாளர் வீதிக்கு தான் விரத வாங்க வாராள அவளுக்கு நல்ல நடை ஆசார அண்ணன் நடை நடந்து ஆசார கைகள் வீசி சின்ன நடை நடந்தா சிங்கார கைகள் வீசி வெள்ளாளர் வீதிக்கு தான் வெளுத்த வெள்ளை கொடுப்பதற்கு வேகமாக வாராள ஆடு கண்டா விலகிடுவா அவ அடுத்தாரோடு பேச மாட்டா ஆடுகண்ட விலகிடுவா மாடு கண்ட விலகிடுவா மங்கை மகிழம்புவா மச்சாரோடு பேச மாட்டா வட்டமும் பெருநாடு வாடி வார மகிழம்புவா வெள்ளாளர் வீதிக்குத்தான் வெள்ளாளர் வீதிக்குத்தான் அவ விரத ஜாதம் வெள்ளாளர் வீதியிலே விரத சாதத்தை வாங்குவதற்காக மகிழம்பூவா வெளுத்த வெள்ளைய கொண்டு வந்து வெள்ளாள பெண்களை கூப்பிட்டா. ஏத்தா வெள்ளாள பெண்களை எப்படி கூப்பிடுவா? யாத்தோ ஓ நாச்சியார நல்லா இருக்கா? எப்பவுமே ஒரே முகமா இருக்க கூடாது. நல்லா இருக்கா? சூப்பரா தம்பி சூப்பர்ன்ட்டு அவன் இப்படியே தான் வில்லில் உட்காந்துக்கணும். இது என்ன புதுசா ஒரு வில்லு இருக்குன்னு பார்க்கட்டுமே எல்லாரும். பெண் இருந்து படிச்சது என்ன பியாய் இருந்து படிக்கணும்னு சொல்லட்டுமே. தம்பி சூப்பர்ன்ட்டா நல்லா இருக்கலாடா. வந்து நின்று போட்டோ எடுத்துருவோம். போட்டோ எடுத்துருங்க. எடுத்துரும் அதே எடுத்துரும். போ செவலக்கால் எங்கேயோ போயிடுத.
அப்ப வெள்ளாள பெண்கள் எல்லாம் ஆமா என்ன குரல் கொஞ்சம் வித்தியாசமா கேட்க ஆமா என்று வாசலுக்கு வந்தார்கள். சரி மகிழம்புவை கண்ட ஏ மகிழம்பு மகளம்பூவே என்ன நீ வந்திருக்க, உங்க அத்தை எங்கடி? எங்க அத்தையா அத்தை எங்களை வேற போக சொல்லிட்டாங்க, நாங்க தனி குடுத்தனமா போயிட்டோம். ஆமா ஓ அததான் நீ வந்திருக்கியா? ஆமா இன்னையில இருந்து இந்த வெள்ளாளர் வீட்டு தெருவெல்லாம் நான் தான் வெளுக்க போறேன். நான் தான் அழுக்கு எடுத்து செலவு செய்ய போறேன். களத்தின பிறகு போட்டா அடுக்காளையா? ஆமா அதனால வெளுத்த விலைய கணக்கா பாத்துக்கோங்க. பாத்துக்கோங்க. ஏத்தா ஓ ஓ நாச்சியார அஜிரா சோறு போடுங்க, நான் போனோம்னா போணுமே. எம்மா மகிழம்பு மகளம்பூ நம்ம வீட்டுல நைனா இன்னும் யாரும் சாப்பிடலையம்மா, நீ விரதம் விடல. எல்லாரும் ஆத்துக்கு குளிக்க போயிருக்காங்க. ஆமா அதனால கொஞ்சம் நீ திருநீல உட்காரு. உட்காரு. நைனா வந்த உடனே நீயும் பிள்ளையோட பிள்ளையா இருந்து சாப்பிட்டுட்டு உன் புருஷனுக்கு வாங்கிட்டு போகணும். போலாமா? அது வரைக்கும் நீ பசியோடையா இருப்ப ஆமா என்று வெள்ளாள பெண்கள் எல்லாம் சோள தோசையும் எள்ளு பொடியும் கொடுத்தாங்க. ஏப்பா சாப்பிட்டா? சோள தோசை அந்த காலத்துல 4 சோளம் போட்டு அரைப்பாங்களாம். ஆமா 4 சோளம் அரைச்சாங்கன்னா சுட்டு எடுத்தா 7 தோசைக்கு தான் இருக்குமா. எருக்கட்டி மாதிரி சுட்டு சுட்டு அடிக்கிறவா. ஆமா இந்த சோள தோசைக்கு எள்ளு பொடிக்கும் பிடிக்கும். அதுக்கு தான் பழமொழி சொல்லுவாங்க 4 சோளத்துக்கு 7 சோள தோசை. ஆமா எப்படிடா? சோள தோசைன்னு சொல்லு. என்னது வராது? 4 சோளத்துக்கு 7 சோள தோசை. தம்பி சொல்லியா? தம்பி கிளீனா சொல்லிடுவான். 4 சோளத்துக்கு 7 சோள தோசை. இங்க வா, இங்க வந்து சொல்லு. 4 சோளத்துக்கு 7 சோள தோசை. போ 4 சோளம். அந்த நாக்கு வந்து சரியா பிறலாது. 4 சோளம் போட்டா அதை ஆட்டி சுட்டு எடுத்தா 7 தோசை தான் எண்ணிக்கைக்கு வருமா. சோள தோசை இல்லையா, சோள தோசை. அது ரெண்டு ஒண்ணுதானே. அது 4 சோளத்துக்கு 7 சோள தோசை. மாமா சொல்லுங்க. சொன்னவங்களுக்கு இது கரெக்டா சொன்னவங்களுக்கு 500 ரூபாய். ஆமா அதானே. இன்னும் சோள தோசைன்னு தானே வருது. சோள தோசை. ஆமா பேத்தியா வயசுக்கு வந்துருவா நீங்க சொல்லுங்களையும். சோள தோசை எள்ளு பொடியை சாப்பிட்டா மகிழம்புவா. ஆமா வெள்ளாளரை விட்டு சாப்பாடு சாப்பாடு தான். இந்த சோள தோசை எள்ளு பொடி இந்த டேஸ்டா இருந்தா, இந்த அழகுல இருந்தா, பிள்ளைவாள் விட்டு சாப்பாடு என்ன அழகுல இருக்கும். அப்பா நம்ம கண்டிப்பா இன்னைக்கு வாங்கிட்டு தான் போகணும். சாப்பாடு இருந்து தான் போகணும். என்று மகிழம்புவா வெள்ளாளர் வீதியிலே வீட்டுல அமர்ந்திருந்தா. ஆமா அவ கூட படிச்ச பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து வந்து நிக்கிறாங்க. சரி ஏ மகிழம்பு, மகளம்புவா பொம்பளைய பக்கத்துல சேர்ந்து வந்து நின்னானா எதுக்கு வருவாங்க? என்ன எதுக்கு வருவாங்க சொல்லுங்க? குசும்பு கொண்டாட சொல்லதான். குசும்பு சொல்லதான் வருவா. குசும்பா போட்டிருக்க சங்கிலி தங்கமா பித்தாளையா? ஆமா சங்கிலி எங்க எடுத்த? ஆமா பாடம் எடுக்காங்க பாருங்க 2 பேரும். இன்னும் நான் சொல்லி 1/2 மணி நேரம் ஆச்சு. 4 சோளம் 7 சோளம் எடுக்காங்க. ஆமா விடிஞ்சிருண்டா, வெள்ளி விடிஞ்சிரும். ஆமா அப்படி சொல்லி சொல்லி பாருங்க. என்ன சரியா இல்ல வராதுல. ஆமா அப்ப வெள்ளாள பெண்கள் எல்லாம் சரி மகிழம்பூவோடு இருந்து பேசுகிறார்கள். எல்லாரும் கூடி இருந்து பேசுவாங்க. மகிழம்பூவா 2 வீட்டுல சாப்பாட வாங்கினா மணிய பார்த்தா மணி 5 மணி ஆச்சு. இவ்வளவு நேரம் இருக்கு. ஐயா அயோத்தியில மழை இல்ல, ரோமாபுரியிலையும் மழை இல்ல, கிடையாது. வெள்ளாளர் வீதியில மட்டும் பிடிச்ச அறை இது மழை. பார்த்தா மகிழம்பூவா அம்மா நாச்சியார நேரமோ அதிகமாயி போச்சு. 2 வீட்டுல கிடைச்ச சாப்பாடு போதும், நான் நாளைக்கு வாரேன். நீங்க பழைய கறியெல்லாம் ஒன்னா சேர்த்து மண்சட்டியில போட்டு சுண்ட வச்சு சுண்டக்கறி வச்சிருங்க. நாளை வந்து வாங்கிடுதே. மகிழம்பூவா பெண்ணவளோ மகிழம்பூ பெண்ணவளோ அண்ணாமத வாங்கி கொண்டு ஓட்டமும் பெருநடையோ. ஆளன் என்ன பேசுவாரோ, அடிப்பாரோ அடிப்பாரோ, நம்மளே ஆகுமானமா ஆகுமானமா. அப்படியே மகிழம்பூவா ஓடி வாரா. மணி 5 ஆச்சு. இவர் தான் விடியா காலம் போனார. ஒருவேளை வீட்டுக்கு வந்தாலும் வந்திருப்பாரோ என்ற அரண்மனைக்கு வாராள அடகதவ திறக்கல
அடா பாவி மனுஷன் இன்னும் ஆத்துலதான் நிக்காரா? ஆத்துக்கு துறைதான் நிக்காரோ என்று மகிழம்பூவா ஆத்து துறைக்கு வருகின்றால் ஆமையா அந்த செலவு செய்யக்கூடிய இடத்துக்கு பேரு துறைன்னு பேரு. அது பேர் தான் வண்ணாந்துறை. பேர் வந்து செலவழிக்குவாங்கல்ல வண்ணார் துறை. அதுக்கு எல்லாம் குடிசை கட்டி போட்டு விளையாட போய் சுத்தி வளைஞ்சு போட்டிருப்பாங்க. அதுல போய் அந்த காரத்தை மணிக்கு காய போட்டு அது முக்கால்வாசி ஆத்து வாகரையில தாளை எங்க நிக்க அங்கதான் குடிசை போடுவாங்க. ஆமா செலவு செய்யணும் பத்தியடா. அப்படியே ரஜகமுத்தானவன் ஆமையா விடியா காலம் போனவன் ஒரு துணியை எடுத்து கல்லுல அடிப்பாரோ கடைக்கு வருவார். ஆமா கல்லுல அடிப்பானோ கரைக்கு வருவான். வருவானோ சொந்த பந்தமெல்லாம் சாப்பாடு கொடுக்காங்க, அடுத்த வீட்டு தண்ணியை வாங்கி சாப்பிட மாட்டுக்கான். அப்படியே ரஜகமுத்தானவன் கண்கள் ரெண்டும் பொறி பறக்க பொறி அதிகமாக அதிகமாக ரெண்டும் துடி துடிக்க துடி துடிக்க மின்னல் போல் கோபம் வர இன்னும் போனவள காங்கலைய